ஏன்னா இந்த பக்கம் நான் சாப்பிட போறேங்க. என்னண்ணே மதியமே சாப்பிட்டுருப்பீங்களே, இன்னும் எப்படி சாப்பிட்டு மீதத்தை நம்ம கிணத்துக்கு போலாம் பாக்க. நம்ம மீன் வளர்க்கும்ல, ஒரு வருஷம் ஆச்சு மீன் விட்டு. அது என்ன நிலைமையில இருக்குங்களா நம்ம வளர்ச்சினாலும் பாப்போம். எப்படா விட்ட? நான் விட்டு ஒரு வருஷம் ஆச்சுங்க. வாங்க பாப்போம். காட்டுங்க, நான் பார்த்ததே இல்ல வரைக்கும். வாங்க வாங்க பாப்போம். எவ்வளவு எங்கன கிணறு இருக்கு? இந்த அங்க இருக்குங்க நம்ம கிணறு. சரி பக்கத்துல காட்டுறீங்களா? வாங்க நம்ம கிணத்துக்குள்ளே வச்சு நம்ம மீன் போடுவாங்க. இந்த இருக்காங்க நம்ம கிணறு. மீன் குஞ்சு விட்டு ஒரு வருஷம் ஆச்சுங்க. ஒரு வருஷத்துல எவ்வளவு வளர்ச்சியா இருக்குங்கிறத நம்ம பாக்க வந்திருக்கோம். வாங்க நம்ம கீழே நின்று பாக்கலாம். வாங்க தம்பி, நம்ம மீனுக்கு என்ன போட போறோம் கேட்டல, நம்ம சாப்பிடுற சாப்பாடை தான் நான் போட போறேன். பாருங்க மீன் எவ்வளவு போய் வளர்ச்சிங்கிறத பாருங்க. அங்க பாருங்க. ஏன்னா நம்ம கூட்டமா சாப்பிட பாத்தீங்கன்னா மீன் எல்லாம் அதுல பெரிய மீன் தெரியுது, சின்ன மீன் தெரியுது. இதெல்லாம் பெரிய மீனுக்கு என்ன பேரு, சின்ன மீனுக்கு என்ன பேரு? தம்பி, நம்ம கணத்துல வந்து 2 மீன் தான் இருக்கு. ஒண்ணு பார்த்தனா சிலேபி, இன்னொன்னு பாப்புன்னு சொல்லுவாங்க. எங்க ஊர்ல பாப்புன்னு சொல்லுவாங்க. மீன் மார்க்கெட்ல போய் கட்டினா அது பாறை மீன் சொல்லுவாங்க. உங்க ஊர்ல என்ன மீனுங்கிறத நான் அதோட போட்டோ அப்லோட் பண்றேன். உங்க ஊர்ல என்ன மீனுங்கிறத நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.